ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோதுமை எக் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், பக்கா ஹோம் ஸ்டைலில். ஃபஸ்ட்டு அதுக்கு சப்பாத்தி மாவு ப்ரிப்பேர் பண்ணி அதில் பாஸ்தா ஷேப் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப் வர மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியே எல்லா மாவையும் ஒன்று ஒன்றா ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஷேப்ஸ் எல்லாத்தையும் கொதிக்கிற தண்ணியில் 5 நிமிஷம் வேக விட்டு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை சூடு பண்ணி எண்ணெய், வெங்காயம், தக்காளி, தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், எக்கு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வடிகட்ட பாஸ்தாவை சேர்த்து 20 செகண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டு மல்லி இலை தூவி இறக்குங்க. அவ்வளோதான், பக்கான ஹோம் ஸ்டைல் ஹெல்தி வீட் எக் பாஸ்தா ரெடி. ஹெல்தியான வீட் எக் பாஸ்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு சரண்யாஸ் ஹோம் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.